Hello friends, இந்த வீடியோல நம்ம ஒரு unboxing தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா Redmi ல இருந்து லான்ச் ஆயிருக்கிற Redmi Band 3 இதோட unboxing and quick review தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. Okay friends, இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு 110 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. wireless connectivityல 4.9 BLE ல ஒரு bluetooth connectivity கொடுத்திருக்காங்க. அப்புறமா 1.79 into 4.69 cm நமக்கு ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. full waterproof ஓட. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சூப்பரான சென்சிட்டிவிட்டியோட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேற கொடுத்திருக்காங்க உள்ள. பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் போடுறதுக்காக அந்த பின் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணிருக்க இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி 100% வரைக்கும் சார்ஜ் ஏறதுக்கு நமக்கு 3 to 3.5 hours எடுத்துக்குது. ஆனா நீங்க ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து 1 to 2 weeks வரைக்கும் கன்ஃபார்மா பேட்டரி நிக்கும் உங்களுக்கு. ஓகே, இது நம்ம எப்படி நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோர்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா யூசர் மேனுவல் பின்னாடி இந்த QR கோட் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இதில் வாட்சோட கனெக்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், எத்தனை கேலரி பேர்ன் ஆயிருக்கு எல்லாமே நம்ம வாட்ச்லேயே காமிக்கும். நான் ஏற்கனவே மீஃபிட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆப்குள்ளே போனோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கேட்கும். நான் ஏற்கனவே நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சைன் இன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு சைன் இன் ஆயிடுச்சு. இப்போ போனோடனே அலோ ப்ளூடூத் கேட்கும். அலோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே இருக்கும். என் வெயிட் இப்போ எவ்வளோ, ஹார்ட் ரேட்டு, எத்தனை கேலரி பர்ன் இருக்குது எல்லாமே காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்கும். இல்லை ட்ரெட்மில், அவுட்டோர் சைக்கிளிங், வாக்கிங் எல்லாமே இருக்கும். ப்ரொஃபைல், எத்தனை % பேட்டரி இருக்குது, இன்னைக்கு எத்தனை ஸ்டெப் போயிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் எல்லாமே இருக்கும். எல்லா வாட்சுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராப்பு தான். அதே மாதிரி நம்ம மீ பேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பு தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் எலக்ட்ராம் அப்படிங்கிற ரப்பர் ப்ளஸ் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். என்னோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக அதுவும் சூப்பரான பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாட்சை ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வராமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ஃபிட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், வெளியே எல்லாமே வெளியே வராது. சூப்பரான பில்ட் குவாலிட்டியில் இருக்குது வாட்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் ஆப்ஷன்ஸில் இது ஒரு டைமர் இருக்குது, நம்மளுக்கு சைலண்ட் மோட் இருக்குது, ஃபைண்ட் த டிவைஸ் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, ஃபேக்ட்ரி ரீசெட் அண்ட் அபவுட் இருக்குது. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், ட்ரெட்மில், இது வெதர் கண்டிஷன்ஸு, அப்புறமா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்க இந்த ஹோம் பட்டனை கண்டினியூஸாக கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கு, அப்புறமா பேட்ரி அது கொடுத்துருக்காங்க. அப்புறமா நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் த டிவைஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான இது கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரியே நம்ம ரெட்மி ஃபோனில் இருக்க மாதிரி UI சூப்பராக தான் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வாட்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, ஹார்ட் ரேட்டுக்கு போயிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லேசர் வந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் ரேட்டை அது கால்குலேட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சில் இருக்க அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா மினிமம் 2 வீக்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரில் ரொம்ப டைம் எடுத்துக்குது. அது மட்டும்தான் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இங்கே கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெட்மி சூப்பரான கம்பெனிலேருந்து ஒரு வாட்ச் அதுவும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, கன்ஃபார்மாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 நான் அமேசானில் வாங்கும்போது. ஆனால் இப்போ எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பை லிங்கை கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதில் போய் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.